உங்களுடைய பேட்டி தான் கிரிஷ் சோடங்கர் அவர்களிடம் நீங்க தான் பேட்டி எடுத்திருந்தீங்க. என்னன்னா காங்கிரஸ்ல சோடங்கர்னு இல்லை, யாரை கேட்டாலும் மேலிடம் தான் முடிவு செய்யும், நாங்க திமுக வந்து பேசுறதுக்காக காத்திருக்கிறோம், மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த லைன்ல செல்வோம் அப்படின்னு தான் உங்ககிட்டயும் அதான் சொல்லியிருந்தார். இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா ஒரு கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, இப்போ புதுசா ஒரு கட்சி வருது, இல்ல காங்கிரஸ் இப்பதான் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கறது அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஏற்கனவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டணிக்குள்ள எதன் நிமித்தம் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வருது, வேறொரு கட்சி அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் வருது, அதையும் அவங்க பரிசீலிக்கிறாங்க. திமுகவையும் தாவேக்காவையும் எப்படி வச்சு ஒன்னா ஆப்ஷன்ல வச்சு ஈக்குவேட் பண்றாங்க? ஒரு கூட்டணியில ஒரு கட்சி சேருது அப்படின்னா மியூச்சுவலா அவங்களுக்கு அந்த கூட்டணி என்பது பெனிஃபிஷியலா இருக்கணும், ரெண்டு பேருக்கும் வந்து அதுல பலன் அப்படின்றது இருக்கணும். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரலா உங்களுக்கு வந்து ரொம்ப இணக்கமா பல தேர்தல்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பட் ஆனால் காங்கிரஸ் எதிர்பார்க்கின்ற அந்த பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? திமுகவுக்கு அது பலன் கிடைச்சிருக்கிறது. ஏன்னா எல்லா தேர்தல்கள்லயும் காங்கிரஸோட அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அது திமுகவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பலமாகவும் அமைந்திருக்கிறது, அதன் மூலமாக அவங்களுக்கு பலனும் கிடைத்திருக்கிறது. ஆனா மாறாக காங்கிரஸ்க்கு என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சீட்ஸ் வின் பண்றாங்க, எம்பிஸ் வின் பண்றாங்க, எம்எல்ஏஸ் வின் பண்றாங்க. பட் அதை தாண்டி கட்சியுடைய வளர்ச்சி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து அவங்களுக்கு பெருசா ஒரு அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இருக்கிறதா அப்படின்றது தான் நாங்க கேள்வி. நீங்க சோடாங்கர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, 60 ஆண்டுகளாக ரொம்ப லாயலா காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் வந்து எங்களோட இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போகிறோம், அவங்கள எங்களால வந்து ஒரு கவுன்சிலராகவோ அல்லது கவர்மெண்ட்ல ஒரு பதவிக்கோ கொண்டு வர முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஸோ ரிவைவல் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க. அப்போ தேர்தல் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த தருணத்துல நாம வந்து கொஞ்சம் ஹார்டா பார்கெயின் பண்ணி காங்கிரஸ்க்கு என்ன மேக்சிமம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை செய்ய முடியுமா அப்படின்றது தான் அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது. அது கூடுதல் இடங்களாக இருந்தாலும் சரி, அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்ப முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்க என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்லிட்டாரு. அது தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதல்ல, தமிழ்நாட்டுல அது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் பேசி இருக்கிறார். ஆனால் அது மாறாக அது மட்டும் இல்லாம அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கேட்கறாங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து மேயர் பதவிகளை எங்களுக்கு வந்து ஒதுக்குங்க, அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல லோக்கல் பாடிஸ்ல வந்து எங்களுக்கு அதிகமான இடங்களை கொடுங்க, அதிகமான அலோகேஷன் எங்களுக்கு வேணும். இந்த முறை அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது, இந்த மாதிரி அலோகேஷன்ஸ் கேட்கறது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பெற்றிருக்கோ? இது வரைக்கும் பார்த்தது இல்லை நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே இது வரைக்கும் அவங்களுடைய பயணத்துல இவ்வளவு அழுத்தத்தையும் இவ்வளவு சலசலப்பையும் நம்ம பார்த்தது இல்லையே. 2006 கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு, ஆட்சி வந்ததுக்கு பிறகு EVK சிலங்கோன் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இங்க இருக்கக்கூடிய சில பேர் அதை பேசிட்டு இருந்தாங்க. பட் பெரிய அளவுல அது மெட்டீரியலைஸ் ஆகல. ஏன்னா இறுதியான முடிவு எங்க எடுக்கப்படுகிறது அப்படின்னா அது டெல்லியில. இந்த வாட்டி அவங்களுக்கு ஏன் அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் வேர் தி क्वेश्चन ஷபீர். எனக்கு என்னன்னா, திமுகவையும் தாவேக்காவையும் அவங்க எப்படி ஈக்குவேட் பண்றாங்க ஆப்ஷன்ஸ்ல வச்சு அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல, உங்களுக்கு தேர்தல் சூழல் இருக்கு இல்லையா, தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது இப்ப திமுக எப்படி சர்வேக்கள்ல எடுக்கிறாங்க, திமுக எடுக்கக்கூடிய சர்வேக்கள்ல தேமுதிக நம்ம கூட வந்துருச்சுன்னா நமக்கு கூடுதல் பலமாக அமையும் அப்படின்றாங்க. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு சவுத்ல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அவங்க வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய சர்வேக்கள்லயும் வந்து கூடுதலான இடங்கள்ல அவங்க வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தாவேக்காவோட போனா கிடைக்கும். ரெண்டாவது, தாவேக்கா பிளஸ் காங்கிரஸ் வந்துச்சுன்னா ஒரு பெரிய மொமெண்டம் அப்படின்றது வரும். அதுல உங்களுக்கு வந்து கூடுதலான இடங்களை ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கட்சியை வளப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறது. சோ இது எல்லாமே வந்து ஒரு கணக்கா தான் அவங்க போட்டு பேசுறாங்க. பட் இப்போ வந்து கூடுதலான இடங்கள் குறித்து அவங்க பேசுவதற்கு, ரொம்ப ஆணித்தரமா பேசுவதற்கான காரணம் தாவேக்காவோட ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுனால தான். லாஜிக்கலி எனக்கு நான் அது புரிஞ்சுக்கிறேன், உங்களுடைய கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். லாஜிக்கலி நீங்க சொன்னீங்க திமுகவுக்கு இதனால பலன் இருந்திருக்கு, காங்கிரஸ்க்கு என்ன பலன் அப்படின்னா மேக்சிமம் எம்பிஸ் உங்களுக்கு ஒரு இந்தியா பிளாக்னு வரும்போது காங்கிரஸ்க்கு அடுத்து யார் அவங்க ரிலையபிளான பார்ட்னர். இப்போ ராகுல் காந்தி இங்கே வரும்போதே நான் அண்ணன் யாரையும் கூப்பிட மாட்டேன், அவ்வளோ ஒரு இணக்கப்பாடு இருக்கு. யாருமே ராகுல் காந்தியை பிஎம் கேண்டிடேட்டா முன்மொழியில, திரு ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிஞ்சாரு. இவ்வளோ பர்க்ஸ் இருக்கு. அதே போல இப்போ
ஹார்ட் பார்கெனிங் பண்ண வேண்டிய தேவை. கட்சியை நீங்க பலப்படுத்துறது, கட்டமைப்பு பலப்படுத்து, இட்ஸ் ஆல் ஃபைன். இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரும், இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது பண்ணிருக்கலாம், நடுவில் எவ்வளவு நாள் வேணா பண்ணிருக்கலாம். திமுக அடுத்த ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கும் போது இப்போ அந்த ஹார்ட் பார்கெனிங் வைக்கிறது, டோன்ட் யூ திங்க் அது ஃபேரா இருக்குன்ற மாதிரி அது பாக்குறீங்களா? ஒன்னு ஹார்ட் பார்கெயின் பண்றாங்க. இப்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணல அப்படின்னா இந்த 25 சீட்டு கூட வந்து 20 சீட்டா கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக ஹார்ட் பார்கெயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20 சீட் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி திமுக ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? காங்கிரஸ் வில் பி அட் லாஸ். இது வந்து உங்களுக்கு அலையன்ஸ் ஏற்படும் போது, அலையன்ஸ் சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக ஒரு ஹார்ட் பால் பிளே பண்ணுவாங்க. இந்த முறை காங்கிரஸ் கொஞ்சம் கூடுதலாக பிளே பண்ணுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப டஃபா இந்த பார்கெயின் முடிக்க வேண்டும். ஃபோர்ஸ் வந்து அவங்க திமுகவோட அப்படி ஈக்குவேட் பண்றாங்களே, அது ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சூழல் தானே உங்களுக்கு தீர்மானிக்கும். நீங்க இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு வர அவங்க எடுக்கக்கூடிய சர்வேஸ்ல வர நம்பர்ஸ், ரெண்டாவது தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணியாக அமைந்தால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 41% வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ரெண்டாவது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தானே பண்றாங்க. நீங்க 2024 இதை பண்ணலையே, 2021 அவங்களுக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. யாருன்னா திரு கமல்ஹாசனோட கூட்டணிக்கு போறது. ஆனா கமல்ஹாசனோட கூட்டணிக்கு போனா நமக்கு இன்னும் பெருசா ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அப்படின்றதுனால அவங்க வந்து அப்போவே 30 சீட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 25 சீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப கூடுதலான இடங்களை கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம பெட்டர் ரெப்ரசன்டேஷன் கேட்கறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். பட் இறுதியான முடிவு இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும், ரொம்ப ஹார்டா பேசுவாங்க, கோரிக்கைகளை வைப்பாங்க. பட் ஃபைனலா இந்த முடிவுகள் எங்க எடுக்கப்படும் அப்படின்னா டெல்லியில திரு கார்கே அவர்களும் அதே போல ராகுல் காந்தி அவர்களும் எல்லாரும். அது மேல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு, நான் பின்னாடி வரேன். அங்கதான் போய் முடியும் அது.